அடிக்கடி கோல்டு வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு என்ன பண்றது, ஹோம் ரெமெடி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்க வீட்டுல எங்களுக்கு கோல்டு அப்படின்னு சொன்னா நான் என்ன ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணுவேன்னா, ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணுவேன். நான் அதை வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல வந்து லேசான கரகரப்பா நமக்கு அந்த மூக்கும் அந்த தொண்டையும் இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கிண்ணத்துல 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போடணும். சாதாரண கல் உப்பு தான் போட்டுட்டு அது நல்ல அந்த உப்பு கரையிற அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். ஆஃப் பண்ணிட்டு வார்மா இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா தொண்டைக்குள்ள போற மாதிரி அந்த தண்ணியை ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிச்சுட்டு துப்பிடணும். அதே மாதிரி அந்த டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து, அதாவது காலையில ஒரு தடவை பண்ணணும், அதே மாதிரி நைட்ல இன்னொரு தடவை பண்ணணும். 2 தடவை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட் என்னன்னா, வார்ம் வாட்டர் வந்து அப்பப்ப குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது பிளாஸ்க்ல எப்பவுமே தண்ணியை வந்து வார்மா ஊத்தி வச்சுக்கிட்டு தண்ணி நமக்கு குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் இந்த வார்ம் வாட்டர் குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இருமல் இருந்தாலும் சரியாயிரும். அடுத்து வந்து 3வது பாயிண்ட் என்னன்னா, நமக்கு வந்து இந்த கோல்டுனாலே நமக்கு தேவைப்படுறது தைலம்னு ஒண்ணு தேவைப்படுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பச்சை கற்பூரம் அந்த மாதிரி தைலம் பயன்படுத்திக்கலாம். ஹோம் ரெமெடியில தைலம் வேணும்னு சொன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. இது எப்படின்னா, முதல்ல வந்து ஒரு கிண்ணத்துல தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊத்திக்கணும். அதாவது கிண்ணம் இல்லைன்னா சாம்பார் கரண்டி இது வந்து அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து ஊத்திக்கணும். ஊத்திட்டு அதுல வந்து பூங்கற்பூரம்னு சொல்லி நம்ம கடையில கேட்டோம்னா கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த பில்ல கற்பூரம் எல்லாம் வருதுல, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி அதுல போட்டுட்டு அது வந்து நல்லா கரைஞ்சிரும். அந்த எண்ணெயில கரைஞ்ச உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். டக்குன்னு நடந்துரும். இது எல்லாமே ரொம்ப பொறுமையா எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு இதை பண்ணிட்டு அந்த வார்ம் அந்த புகை வரும் பாருங்க, அந்த ஸ்மெல் வந்து அப்படியே பண்ணாலே மூக்கு வந்து ரிலீஃப் ஆயிடும். அவ்வளவு நல்லா இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து இந்த தைலத்தை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா, நல்லா வார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறமா வந்து உள்ளங்கால்ல, உள்ளங்கையில, மார்புல, முதுகுல இதுல எல்லாத்துலயும் வந்து நல்ல சூடு பறக்க குழந்தைங்களுக்கு வந்து தேய்ச்சி விடலாம். அப்படி தேய்ச்சி விடும் போது மூக்குல அப்படியே தண்ணி மாதிரி வரும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும், நல்லா தூங்கிடுவாங்க. அடுத்தது வந்து கோல்டுனால தலைவலி வருது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீர்க்கோவை மாத்திரைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். நீர்க்கோவை மாத்திரை இந்த மாதிரி தான் இருக்கும், பிரவுன் கலர்ல. இந்த மாத்திரை வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்னே ஒண்ணு எடுத்து தண்ணியில கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சிடணும். ஒரு 5-10 நிமிஷம் ஊறினாதான் அது நல்லா, அது ரொம்ப கட்டியா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 10 நிமிஷம் போல ஊறட்டோன்னு, அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதை நசுக்கி நம்ம வந்து நெத்தியில இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா 10 போட்டுட்டோம்னா, போட்டுட்டு அது வந்து நல்லா காஞ்சிரும். காலையில நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து கோல்டும் அப்படியே சளியும் வந்துடும். கோல்டும் நல்லா குறைஞ்சிருக்க ஃபீல் இருக்கும். ஃபீவர் இருந்தாலும் சரியாயிடும். தலைவலி இருந்தா ஃபுல்லா கியூர் ஆயிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க எப்பவுமே வீட்டுல வச்சுக்கணும் இந்த மாத்திரைகளை. இது வந்து ஒண்ணு நம்ம தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். 5வது வந்து ஒரு ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெரிய கிண்ணத்துல வந்து தண்ணி வச்சுட்டு அதுல வந்து நல்ல தண்ணி கொதிக்கட்டோன்னு அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து போட்டுடணும். ஒரு கொதி வந்ததும் அதுல வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு தட்டு போட்டு மூடிடணும். அப்புறம் நம்ம வந்து எந்த இடத்துல உட்கார்ந்து பண்றோமோ அந்த இடத்துல வரும்போது அந்த தட்டை மெதுவா திறந்துக்கணும். மேல ஆவி எல்லாம் பட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து மேல படாம பாத்துக்கணும். குழந்தைங்க எல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் உஷாரா ட்ரை பண்ணுங்க. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணாலும் இது வீட்லயே இருக்கும். நம்மளுக்கு புதினா மஞ்சத்தூள்லாம் வீட்லயே இருக்கும், அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பச்சை கற்பூரம் கிடைச்சதுனாலும் அந்த தண்ணியில வந்து அந்த பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு அதை வந்து நம்ம ஆவி பிடிச்சோம்னாலும் நல்லா இருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தைலம் தழை அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லைங்களா, அந்த இலை வந்து உங்களுக்கு ஒரு வேளை கிடைச்சதுன்னா அந்த இலையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வேர்வை பிடிச்சிங்கனாலும் நல்லா கோல்டு வந்து குறைஞ்சிரும். அடுத்தது வந்து ஆடாதோடா இலைன்னு சொல்லி கிடைக்கும். இந்த ஆடாதோடா இலை வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். ஆடு தீண்டா இலைன்னே சொல்லுவாங்க. அது அந்த இலைய வந்து பறிச்சுன்னு வந்து தண்ணியில வந்து கொதிக்க வச்சு, அதாவது 1 டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்கட்டோன்னு இந்த இலைய வந்து நல்லா சின்ன சின்னதா கிழிச்சு போட்டுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இதை வந்து கொஞ்சம் கசப்பு அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம வந்து வெல்லம் வந்து அதிகமா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது அதிகமா இருக்கு மீந்துருச்சு அப்படின்னாலும் இதை அப்படியே வச்சுன்னு வந்துட்டு ஈவினிங் வந்து நம்ம குடிச்சுக்கலாம். நல்லாவே கோல்டு குறைஞ்சிரும். எனக்கு இந்த தீபாவளி சமயத்துல எனக்கு இந்த மாதிரி இருந்ததுக்கு நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். இந்த ஆடாதோட தான் எனக்கு காப்பாத்துச்சு. அடுத்தது 7வது பாயிண்ட் என்னன்னா, இந்த சுக்குமல்லி காஃபின்னு சொல்லுவாங்க. அது ஒரு துண்டு சுக்கு, 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சீரகம், இது 3த்தையும் போட்டுட்டு பனவெல்லத்தை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொடுக்கலாம். இது வந்து காட் ரொம்ப அதிகமா இருக்காது, குழந்தைங்களும் குடிப்பாங்க. அதனால கொஞ்சம் வார்மா ஆக்கிட்டு குழந்தைங்களுக்கு
உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.